வணக்கம் நண்பர்களே. நம்ம 100 நாள் சவாலு நாள் 9. என்னடா இப்பதான் எந்திரிக்கிற, ரன்னிங் போலியா அப்படின்னா, ஆமா நாளைக்கு 21 கிலோமீட்டர் ஓட போறேன். அதனால இன்னைக்கு ரெஸ்ட் விட்டேன். இன்னைக்கான ஓட்டத்தையும் நாளைக்கு சேர்த்து ஓடிடுவேன். ஸோ எல்லாமே கணக்குல வந்துடும். 300 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் 3 பேர் தான் தேவைப்படுது. பார்த்து சிறப்பா பண்ணுங்க மக்களே. காலையிலே பிரேக்கிங் பேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்னால கிரவுண்டுக்கு போகாம இருக்க முடியல. சரி கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட காலேஜ்ல என்னோட ஜூனியர்ஸ் விளையாட்டு இருப்பாங்க. அங்கேயும் நான் உட்காந்து ஃபுல் டே பார்த்துட்டு இருப்பேன் கிரிக்கெட் மேட்ச் சண்டே. ஆனா அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படியே சன் பாத் எடுத்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன். அப்படியே சைனீஸ் உணவை சாப்பிட்டுட்டு பிரேக்கிங் திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என்ன சீரிஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ரொம்ப நாளா கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி நீ குடிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஃபேவரட் சாக்லேட் வாங்கிட்டு சின்னதா பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்தா கிட்கட் டைரி மில்க் ஆயிடுச்சு. உங்க ஃபேவரட் சாக்லேட் என்ன சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அப்புறம் ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு புதுசா வாங்கின பெட் கவர்ல பெட்ல போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி சீரிஸ் தான் பார்த்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். அப்புறம் 4 மணிக்கு எழுந்து துணி எல்லாம் எடுத்து துவைக்க போட்டு நம்ம சைக்கிள் ஒன்று வச்சிருக்கோம். அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு போனேன். அப்படியே அவனை காத்து வாக்குல தள்ளிட்டு போயிட்டு ரெடி பண்ணிட்டு காத்தெல்லாம் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு வந்து துவச்ச துணியெல்லாம் காய போட்டு 6:30 ஆயிடுச்சு. திருப்பி பிரேக்கிங் போர்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் டின்னர் சாப்பிட்டு சும்மா வெளியே போனேன். இதுதான் இந்த நாள்லயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான மூமெண்ட். நான்லாம் ஜேசிபியை பார்த்தாலே வாய்ப்புன்னு ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். யாருக்குள்ளாவது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ரூமுக்கு வந்து விட்டமின் சி ஃபிஷ் ஆயில் போட்டு இந்த நாள் அருமையா முடிச்சுட்டு கடினமா இருங்க மக்களே.